ஈபி காருக்கு போன் பண்ணா இதோ வரேன் அப்படின்றாங்க. அப்படியே வந்தாலும் காசு கேக்குறாங்க. அது காசு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அவங்க போன் ஒரு வாட்டி எடுப்பாங்க, இதோ வரேன் அது வரேன், ரெண்டாவது போன் எடுக்க மாட்டாங்கப்பா. ஈபில எல்லாம் யாரும் போன்லாம் எடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களாம் எப்படி தூங்கும்? நேத்து மணி 3 மணிக்கு போனது, இன்ன வரைக்குமே கரண்ட் வரல. அப்ப இந்த இடத்துல எப்படி இருப்பாங்க சொல்லு? மத்ததுக்கெல்லாம் வந்து தலைவருங்க கேக்குறாங்கன்னா, அதுக்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்களா? சொல்லு. சப்போஸ் எங்களுக்கு கூட விடுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதை சொல்லுங்க. எங்களுக்கு கஷ்டம்ன்றது இல்ல, குழந்தைங்களுக்கு தான் முக்கியமா கஷ்டமே. 2 நாள் எவ்வளவு நாள் தெரியுமா? கொஞ்ச நேரம் தூங்குதுங்க, கொஞ்ச நேரம் ஏஞ்சுக்குதுங்க. அந்த நான் விசிறி விழுந்தது ரொம்ப கஷ்டமா ஆயிடுது. எத்தனை நாளைக்கு? சரி, தண்ணி இல்ல கூட பரவாயில்ல, எங்கன்னா போய் வாங்கிக்கிறோம். கரண்ட் இல்லாம எங்களால இருக்க முடியுமா? எத்தனை வாட்டி போன் பண்றது? ஈபி காருக்கு போன் பண்ணா இதோ வரேன் அப்படின்றாங்க. அப்படியே வந்தாலும் காசு கேக்குறாங்க. அது காசு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இருந்தா கொடுப்போம். ஒரு குடும்பத்துல இருக்க, ஒரு குடும்பத்துல இருக்காது. அந்த டைம்ல நாங்க எப்படி கொடுக்க முடியும்? வரதுக்கு முன்னாடி நான் ஈபில பேசும்போது ஈபில என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு தான் போடுவோம் கரண்ட் அப்படின்னு. நாளைக்கு போறேன்னு தான் சொல்றாங்க சார். ஆனா இன்ன வரைக்கும் வந்து பாக்குறாங்களா? யாருன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்துருக்காங்களா? எந்த ஈபில வருது இது? எங்களுக்கு வந்து இங்க எருமையூர் குன்றத்தூர்ல இருந்து வருது சார். ஆனா வந்து நாங்க போன் பண்ணாலும் அதுக்கு ஏத்த பதில கிடையாது. இப்ப மட்டும் தான் கரண்ட் இல்லையா? இப்பன்றதுல சார், மழை அடிச்சாலும் எங்களுக்கு கரண்ட் வரவே வராது. எல்லா இடத்துக்கும் வரும். பழங்காலத்துக்கு மழை வந்தாலும் அந்த பவர் கட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் வரவே வராது. கரண்ட்ன்றது வரவே வராது. நாங்க தினந்தோறும் 10 நாள் அந்த கூட இப்படிதான் இருப்போமே. இப்பன்றதுல எப்பயுமே அப்படிதான். தூரப்பட கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. 2 நாள் 3 நாள் கரண்ட் வர மாட்டேங்குது. கரண்ட் தான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ குழந்தை எருமையூர் கன்னியாகுமரி தெரு. இங்க மட்டும் தான் இல்லையா? மத்த எல்லா வீட்லயும் இருக்குதா? மற்றது ஊருல எல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போனா ஊருல எல்லாம் இங்க மட்டும் தான் ஒரு 20 வீடு மட்டும் தான் கரண்ட் அந்த மாதிரி ஆகுது. எவ்வளவு கஷ்டமா இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கரண்ட் இல்ல. எப்ப கரண்ட் இல்லைனாலும் அங்கெல்லாம் கரண்ட் இருக்குது. உங்க கரண்ட் இல்லைனாக்கா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கரண்ட் இல்லை, வர மாட்டேங்குது. சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. குழந்தைங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது? கொசுவும் கடிக்குமா இந்த மழை டைம்ல? வாசலதான் உட்கார முடியல. அந்த மெத்த மேல படுத்துங்குது. அங்க பேத்தி 2 வயசு குழந்தை அந்த மெத்த மேல படுத்துங்குது. இப்ப போய் பாருங்க. அங்க குழந்தை அங்க படுத்து வச்சுக்க வந்து பேசிக்கிறேன் நானு. குழந்தை ஒண்டியா படுத்துங்குது மெத்த மேல. அவங்க போன் ஒரு வாட்டி எடுப்பாங்க, இதோ வரேன் அது வரேன், ரெண்டாவது போன் எடுக்க மாட்டாங்கப்பா. ஈபில எல்லாம் யாரும் போன்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போன் எடுப்பாங்க, ரெண்டாவது வந்து போன்லாம் எடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? கரண்ட் இதே மாதிரி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க தலைவர் தான் கேட்போம். பண்ண வேண்டியதுதான். கரண்ட்ல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்ப்பா? குழந்தைங்கள வச்சு நானா பெரியவங்களா எங்கன்னா உட்காந்து கிடக்குது. குழந்தைங்கள வச்சு என்ன பண்ண முடியும்?